தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமை அமைச்சரை வழியனுப்ப இங்கே வந்தபோது அவர் பிரதமர் வரும்போது வந்திருந்தார். அதற்கு பிறகு 93க்கு பிறகு 98 5 ஆண்டுகள் கழித்து பார்த்த என்னை வெளியே நின்று கொண்டு என்னை அழைத்து உள்ளே கூட்டி வர சொல்லி KS ராதாகிருஷ்ணன் தகவலை எனக்கு சொல்ல நான் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துக்கரையே சொன்னபோது முத்தமிழறிஞர் அவர்கள் தன்னுடைய கரத்தை நீட்டி என் கரத்தை பற்றி கொண்டார். மறுநாள் பிரதமர் அதற்கு பிறகு பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடத்திலே நான் மாலையிட சென்ற போது பக்கத்திலே நின்று இருந்த டாக்டர் கலைஞரிடம் வாஜ்பாய் சொன்னார், "You have lost a sincere friend 5 years back. Now he has come again here to see me also and yourself." இப்படி சொன்னார். அதற்கு பிறகு அவர் விடைபெற்று சென்ற பிறகு பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடத்தில் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாக வந்திருக்கார்கள், பிரதமர் நிகழ்ச்சி நேற்று நன்றாக இருந்தது என்று சொன்னபோது இது MDMK என்றார். அந்த மாதிரி வார்த்தை சிலம்பம் ஆடுவதிலே அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. MDMK என்று சொல்லிவிட்டு இது MDMK என்று என்னையும் என்னுடைய சக தோழர்களையும் பார்த்து சுட்டிக்காட்டி சென்று விட்டார். இதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன், இப்பொழுது ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டுதோறும் நாங்கள் அண்ணாவுக்கு மாநில மாநாடு மாவட்ட மாநாடாக 94 இருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு வருடம் கூட நாங்கள் அந்த கடமையில் தவறியவர்கள் அல்ல. அதே கடமை உணர்வோடு தான் இப்பொழுது இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய மாநாட்டு பிறந்தநாள் விழா மாநாட்டை நடத்த வேண்டும். ஏனெனில் இந்துத்துவ சக்திகள், RSS, BJP வட்டாரங்கள் இந்த தமிழகத்தை கபலீகரம் செய்து விடலாம் என்று கருதி கொண்டு அவர்கள் இங்கே கால் ஊன்ற முயற்சிக்கிறார்கள். அது நடக்காது. இது பெரியாரின் பூமி, அண்ணாவின் மண், திராவிட இயக்க பூமி. இங்கே அவர்கள் கால் வைக்க முடியாது. அவர்கள் எத்தகைய முயற்சி பண்ணினாலும் சரி, எத்தனை கோடிகளை யாருக்கு வாரி இறைத்தாலும் சரி, அவர்கள் இதிலே நிச்சயமாக அவருடைய மனக்கோட்டை மண்கோட்டையாக தகர்ந்து போகும், தவிடுபடியாகும் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த மெஜாரிட்டியை, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும். கூட்டணி கட்சிகளும் அந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெறும் என்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை. திமுக தனியாகவே அரசு அமைக்கும், ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.